ஹலோ, வணக்கம் விவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். வாங்க இடத்துக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புது கஸ்டமர்கள்லாம் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் நம்ம நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், செம்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 7 ஏக்கர் விவசாய நிலம்தான். நல்ல சுத்த செவ்வல் மண். கட் ரோடு ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கட் ரோட்லேருந்து மண்பாதைன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். நல்ல ஒரு சிறப்பான இடம், சமமான இடம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸு உண்டு. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. அந்த பொதுப்பாதை மண்பாதை லேண்டுக்குள்ளே வந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல ஒரு சிறப்பான இடம். நிறைய பையர்ஸ் லோ பட்ஜெட்டில் எனக்கு இடம் வேணும்னு கேட்பீங்க. அந்த மாதிரி லோ பட்ஜெட் இடம் தான் இப்போ உங்களுக்கு நான் போடுறது. நல்ல வாங்கி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு நல்ல தோதான இடம். அதேமாரி தண்ணி சோர்ஸும் நல்லா நிறைஞ்ச ஏரியா தான் இது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூ, எல்லா வகையான பூவும் போடுவாங்க. முருங்கை நட்டுருக்காங்க. சமயத்தில் தென்னந்தோப்பெல்லாம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் தென்னந்தோப்பெல்லாம் நல்லாத்தான் காப்பில் இருக்குது. பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். இதை சொந்த தேவைக்கு வச்சுக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறதா இருந்தால் நீங்கள் வாங்கி ஒரு பென்சிங் பண்ணி ரீசேல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தோதான இடம் தான் இது. ஓனர்னு பார்த்தீங்கன்னா 2 ஓனரு, கையெழுத்து 2 கையெழுத்து. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த முன்னாடி வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, அது குளம். தண்ணி அந்த குளத்துக்கு பிறகுனா இந்த கேணிக்கு நல்லா ஃபுல்லாக சப்பலாக கிடைக்கும். இப்போயே தண்ணி நிறையா கிடக்கு. எந்த ஒரு வெள்ளாமையாக இருந்தாலும் இப்போயே வைக்கலாம், அந்த அளவுக்கு தண்ணி கிடக்குது. இதுக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கிடக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே தண்ணி கிடக்குது. ஒரு அளவுக்கு இந்த காலகட்டத்துக்கு விவசாயம் பண்ணலாம், அந்த அளவுக்கு தண்ணி கிடக்கு. இதுக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் 17 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை மார்ஜின் கிடையாது. நல்ல லோ பட்ஜெட் இடம் தாங்க. நான் இதேமாரி லோ பட்ஜெட்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் கவனிக்காமல் விட்டுறீங்க. அது திரும்ப பார்த்தீங்கன்னா, இந்த லோ பட்ஜெட் இடமெல்லாம் போடுறத பார்த்தா அடுத்த சேனலுக்காரங்க இதை காப்பி அடிச்சுட்டு போய் அவங்க பையரை கூப்பிட்டு முடிச்சுட்டு போடுறாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு நேரடியாக பார்த்தா உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும். இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் நல்லா இருக்குது. இது தோட்டத்துக்காரங்க முன்னாடி இருந்த செட்டு. பூரா பைப் லைனு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. வர்றவங்களுக்கு என்னென்னா இந்த செடி சேத்தையை பிடிக்கி விட்டு உழவு ஓட்டி சுத்தமாக பென்சிங் பண்ணி விட்டிங்கனாக்க இந்த தோட்டத்தோட வேல்யூவே கூடிக்கிறேன். இன்றைக்கி காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 17 லட்ச ரூபாய்க்கெல்லாம் இடம் விவசாய நிலம் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு ரேட்டுகள்லாம் தாறுமாறாக ஏறிக்கிடுச்சு. வர்றவங்களும் பார்த்திங்கனாக்க இந்த 17 லட்ச ரூபாய்க்கு போடுறதுவே யோசிக்கிறாங்க. எப்படி தான் நினைக்கிறீங்கன்னு தெரில. வர்றவங்க இந்த விவசாயிகிட்ட அவங்களே கடன் பெற்று அது பூரா அங்கிட்டு இங்கிட்டு வாங்கி முல்லைப்படுத்தி அந்த இடத்த விற்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த 17 லட்சத்துக்கு போட்டதை நீங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு கொடுங்க, ஒரு 12 லட்சத்துக்கு கொடுங்கன்னும் போது அவங்க மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்து அனுசரித்து நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சுன்னா எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களை இடத்த கூட்டு போய் விசிட் பண்ணுறேன். நல்ல ஒரு சிறப்பான இடம். அதுவும் தார் ரோடு ஒன்று தான் இல்லை. லேண்டை பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே விவசாயம் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல தெளிவாக இருக்குது. மண் நல்ல செவல் மண்.
வாங்கி இதெல்லாம் தென்னங்கன்று, நெல்லி இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் வச்சோம்னாக்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தரக்கூடிய நிலம் தான் இது. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜேசிபிலாம் வேலை செஞ்சிட்ருக்கு. இந்த ஜேசிபி வேலை செஞ்சிட்ருக்காருங்க. அந்த குளத்துக்கு வந்து தூர் வாரிக்கிட்டு இருக்காங்க. தூர் வாரி இன்னும் மழை காலத்தில் வந்து தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக தூர் வாரி வைக்கிறாங்க. ஒரு போர் இருக்குது, 2 போர் சொன்னாங்க. ஒரு போர் தான் நான் பார்த்தேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திண்டுக்கல் KS ரியல் எஸ்டேட்.